Hi all, welcome to Glad to Edu. In this video, we are going to discuss the Food Safety and Standards, Licensing and Registration of Food Businesses, Amendment Regulations 2026. Yes, first recent இந்த FLRS Regulation 2011ல சில முக்கியமான amendments கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் one by one old provision என்ன, respective new provision என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Before that, as of now, 20 regulations are there. எல்லா ரெகுலேஷனோட ஸ்டார்டிங்லயும் ஒரு 2 to 3 பேராகிராஃப்ஸ்க்கு இன்ட்ரோடக்டரி போர்ஷன் இருக்கும். சேம் அஸ் அமெண்ட்மெண்ட் நோட்டிபிகேஷனுக்கும் இருக்கு. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அமெண்டட் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அண்டர் FSS Act 2006, Class O of Subsection 2 of Section 92, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட பவரை யூஸ் பண்ணியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ப்ரீவியஸ் அப்ரூவல் வாங்கியும் தான் இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் பிசினஸ் ரெகுலேஷன்ஸ் 2011ல ஃபர்தர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அப்போ செக்ஷன் 92 ஆஃப் FSS Act 2006 என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செக்ஷன் 92 டீல்ஸ் வித் பவர் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி டு மேக் ரெகுலேஷன்ஸ். சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபுட் அத்தாரிட்டிக்கு ரெகுலேஷன்ஸை மேக் பண்றதுக்கு பவர் இருக்கு. பட் அப்படி மேக் பண்ற ரெகுலேஷன்ஸ் FSS Act அண்ட் ரூல்ஸுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ப்ரீவியஸ் அப்ரூவல் வாங்கணும், ப்ரீவியஸாவே கெசட்ல பப்ளிஷ் பண்ணணும், ஆஃப்டர் தட் பப்ளிக்கு நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 2ல நிறைய கிளாஸஸ் இருக்கும், ABCD அந்த மாதிரி. கிளாஸ் O தான் டீல்ஸ் வித் இந்த FLRS ரெகுலேஷன். சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சப்செக்ஷன் 2க்கு கீழே கொடுக்கப்பட்ட மேட்டர்ஸ் ரிகார்டிங்கா ஃபுட் அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணலாம். அப்போ கீழே கொடுக்கப்பட்ட மேட்டர்ஸ்க்காக மட்டும்தான் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணணும்னு கிடையாது. மேல கொடுக்கப்பட்ட பவரை, ஃபோர்கோயிங் பவரை, ஜெனரல் பவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படாது இந்த சப்செக்ஷன் 2வால அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு மேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கிளாஸ் வைஸ். அப்போ கிளாஸ் O என்னன்னு சொல்லி பாருங்க. ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டியை நோட்டிஃபை பண்றதுக்காகவோ இல்ல மேனர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லி வரையறுக்கிறதுக்காகவோ, அதே மாதிரி மேனர் ஆஃப் மேக்கிங் அப்ளிகேஷன் ஃபார் அப்டைனிங் லைசன்ஸ் என்னன்னு சொல்லி சொல்றதுக்காக, ஃபீஸ் பேயபிள் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ்லாம் பண்றாங்களே FBOs, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றதுக்காகவும், அண்ட் செக்ஷன் 31 படி FBOஸ்க்கு இஷ்யூ பண்ணப்படுற அந்த லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை கேன்சல் பண்றதுக்காக ஆர் ஃபோர்ஃபெய்டட் அதன்படி கொடுக்கப்பட்ட சில உரிமைகளை திரும்ப பெறதுக்காகவோ FSI ஒரு ரெகுலேஷனை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பவரை யூஸ் பண்ணிதான், எந்த பவரை யூஸ் பண்ணிதான், செக்ஷன் 92ல இருக்கக்கூடிய சப்செக்ஷன் 2ல இருக்கக்கூடிய கிளாஸ் ஓவை யூஸ் பண்ணிதான் FSI FLRS ரெகுலேஷன் 2011 கொண்டு வராங்க. சேம் பவரை யூஸ் பண்ணிதான் அதுல அமெண்ட்மெண்ட்டும் எடுத்துட்டு வராங்க. ஓகே, அமெண்டட் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட் எப்போ மேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10th March 2026. அதுதான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் பிசினஸஸ் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் 2026 சொல்றாங்க. சரிங்களா? இதுல FLRS ரெகுலேஷன்ல செக்ஷன் 1.2 சப் ரெகுலேஷன் 1.2.1ல கிளாஸ் 4ல பெட்டி ஃபுட் மேனுஃபேக்சருக்கான டெஃபினிஷன் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த கிளாஸ் 4 எடுத்துட்டு நியூ கிளாஸ் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க படிச்ச இந்த பெட்டி ஃபுட் மேனுஃபேக்சர் டெஃபினிஷன் இப்போ கிடையாது. ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம், பெட்டி ஃபுட் மேனுஃபேக்சர் கீழே யாரெல்லாம் வருவாங்க. ஆனுவல் டர்ன் ஓவர் லிமிட் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12 lakhs இருக்கலாம், அதுக்கு மேல போனா லைசன்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆனுவல் டர்ன் ஓவர் வச்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. PFM கேட்டகரிய இது போக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வச்சும் கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி கிளாஸ் 4 நியூ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கிளாஸ் 4 டீல்ஸ் வித் பெட்டி ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர். அப்போ PFBO, இந்த PFBO கேட்டகரிக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? சேம் அங்க நம்ம PFMல படிச்சோம்ல, அங்க இருக்கிற எல்லாருமே தான். பாருங்க, who manufactures or sells any article of food, அவங்களே தயாரித்து இல்ல விற்கிறாங்க அப்படின்னாலோ, இல்ல பெட்டி ரிட்டைலர் வரலாம், ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர் வரலாம், ஹாக்கர் வரலாம், இட்டினரண்ட் வெண்டர் வரலாம், ஆர் டெம்பரரி ஸ்டால் ஹோல்டர் வரலாம். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்துருப்போம். ஆர் ஃபுட் ட்ரக், இதுதான் ஆடட் ப்ரொவிஷன். ஃபுட் ட்ரக்கையுமே பாருங்க அண்டர் PFBO கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் அஸ் யூஷுவல் ரிலிஜியஸ் ஆர் சோஷியல் கேதரிங்ல ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களும் PFBO கீழ வராங்க. இது போக ஸ்மால் ஸ்கேல் ஆர் காட்டேஜ் ஆர் சச் அதர் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் டு ஃபுட் பிசினஸஸ்மே பெட்டி ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர்ன்ற கேட்டகரிக்குள்ள தான் வரும்.
யாரு வரமாட்டாங்க, எக்ஸப்ட் கேட்டரர் இதுல வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த ஆனுவல் டர்ன் ஓவர், இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எதுவுமே தேவையில்லையா? இப்ப கிடையாதானா? எஸ், கிடையாது. ஓகேமா, நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பார்க்கலாம். In subregulation 2.1.1 in clause 4 after the provision, அதாவது clause 4க்கு அடுத்தபடியாக ஒரு provisions வந்து ஆட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, PFBO ஃபுட் அத்தாரிட்டி மென்ஷன் பண்ணிருக்கப்படி ரெக்வெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்டன்டா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றதுக்கான பவர் ஃபுட் அத்தாரிட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரிகார்டிங்கா ஃபுட் அத்தாரிட்டி மே ஸ்பெசிஃபை ஃபர்தரா ஏதாவது கண்டிஷன் ஆர் ப்ரொசீஜரும் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓல்டு ப்ரொவிஷன் படி எப்படிமா FBOs என்ன செய்வாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா ஃபார்ம் ஏ ஃபில் பண்ணுவாங்க. சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ, சரிங்களா? அந்த கண்டிஷன் ரெக்வெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் தான் சேம் தான். ஃபார்ம் ஏ ஃபில் பண்ணணும். அனெக்ஷன் 1ல இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொண்டு போய் கன்சர்ன் ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி கிட்ட வந்து கொடுக்கணும். அப்படியே அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதுல இருந்து ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி வித்தின் 7 டேஸ்க்குள்ள டெசிஷன் வந்து FBOக்கு தெரியப்படுத்தணும். ஒன்னு கிராண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஒருவேளை இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ள டிசிஷன் என்னன்னு சொல்லி FBOஸ்க்கு ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி வந்து தெரியப்படுத்தணும். கிராண்ட் பண்றாங்களா இல்ல ரிஜெக்ட் பண்றாங்களா ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஓல்டு ப்ரொவிஷன்ல இருந்தது. பட் ஆனா இப்போ அதெல்லாம் எதுவும் இருக்கு. பட் இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்றாங்க. ரெக்வெஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கானதை ஃபுட் அத்தாரிட்டிட்ட FBOs வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். ஃபுட் அத்தாரிட்டி வந்து அதை கொடுக்கலாம், ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பார்ப்போம். ஆஃப்டர் கிளாஸ் 6 the following clause shall be substituted அப்படின்னா கிளாஸ் 6ல எக்ஸ்டென்ஷன் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ மேல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து எக்ஸ்டென்ஷன் கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க கிளாஸ் 6ல. ஆடல்லி இதுக்கு கீழே கிளாஸ் 7 and 8 வந்து ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நியூ ப்ரொவிஷன்ல கொடுத்திருக்காங்க. கிளாஸ் 6 வந்து என்னது, கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டில ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த ஒரு மில்க் ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற என்டையர் மில்க் வந்து அதே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறார் இல்லையா, அந்த டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து கம்ப்ளீட்டா சப்ளை பண்ணாலும் செல் பண்ணாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருந்து அவர் எக்ஸாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஆடல்லி என்ன சொல்றாங்க பாருங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டார்ஸ், ஹாக்கர்ஸ், ஃபுட் ட்ரக்ஸ், carts and any such other food business in the Street Vendors Protection of Livelihood and Regulation of Street Vending Act 2014 கீழ ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க FSS Act 2006ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அதுதான் டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அவங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் தானே அவங்களுக்கு. பட் இப்படி இருந்தாலும் அவங்க ஷெட்யூல் 4ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்க ஹைஜீன் அண்ட் சானிட்டரி ரெக்யர்மெண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். இது போக ஃபர்தரா இன் ஃபியூச்சர் ஃபுட் அத்தாரிட்டி ஏதாவது கண்டிஷன் ஆர் ப்ரொசீஜர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாலும் அதையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரிகார்டிங்கா. நெக்ஸ்ட் கிளாஸ் 8ல ஃபுட் அத்தாரிட்டி தான் அந்த ஸ்பெசிஃபைட் டர்ன் ஓவர் த்ரெஷ்ஹோல்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர் எனி அதர் கிளாசிபிகேஷன் கிரைட்டீரியா இருந்தாலும் கன்சர்ன் ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டிக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க ஃபார் கிராண்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் வேரியஸ் ஃபுட் பிசினஸ் ஃப்ரம் டைம் டு டைம். சரிங்களா? முன்னாடி அந்த 12 lakhs பெர் ஆனம்லாம் இருந்தது இல்லம்மா, அந்த கிரைட்டீரியாலாம் இப்போ போயிடுச்சு. அப்போ அந்த டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கணும், இல்ல வேற ஏதாவது கிளாசிபிகேஷன் வச்சு இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வருவாங்க, லைசன்ஸ் கீழே வருவாங்களா, இவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம் இப்படின்ற கண்டிஷன்லாம் டைம் டு டைம் அப்பதான் வந்து ஃபுட் அத்தாரிட்டி வந்து ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டிக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பாருங்க. சேம் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி லைசன்ஸுக்குமே வந்துட்டு கன்சர்ன் லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு இந்த ஃபுட் பிசினஸஸ் எல்லாமே வந்து லைசன்ஸ்ன்ற கண்டிஷன் கீழே வரும், இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் வேணும், லைசன்ஸ் கண்டிஷனுக்கு வரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஃபுட் அத்தாரிட்டி தான் டைம் டு டைம் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு வந்து தெரியப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பவருமே வந்து இப்போ ஃபுட் அத்தாரிட்டிக்கு போகுதுமா. முன்னாடிலாம் அந்த லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனே இருக்கும், லைசன்ஸ் கண்டிஷன் சொல்லிட்டு அந்த ஆனுவல் டர்ன் ஓவர் மோர் தென் 12 lakhs ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வச்சு வேரி பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஸ்டேட் லைசன்ஸ் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் படிச்சிருப்பீங்க. ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன, இது சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன, இப்படிலாம் கிளாசிபிகேஷன் இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஃபுட் அத்தாரிட்டி வந்து டைம்லி
அந்த கன்சர்ன் லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. இது ரிகார்டிங்கா ஃபர்தரா எனி கண்டிஷன்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் இருந்தாலும் சொல்லுவாங்க ஃபுட் அத்தாரிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சப் ரெகுலேஷன் 2.1.7ல வேலிடிட்டி அண்ட் ரினியூவல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் பத்தி கொடுத்திருந்தாங்கம்மா. அதாவது FBO வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் லைசன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க. அதுக்கான வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1 to 5 years இருக்கும். 1 yearக்கு லைசன்ஸ் போடனா போடலாம், 2 years இல்லைன்னா 5 years போடலாம். அதெல்லாம் வந்து FBOவோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரினியூ பண்றதுக்கு அப்ளை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபார்ம் A பண்றோம் இல்லையா, அதே தான் ரினியூவலுக்கும். லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபார்ம் Bனா ரினியூவல் பண்றதுக்கும் ஃபார்ம் B தான். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஷெட்யூல் 2ல இருக்கு. அதை தான் வந்து ஃபில் பண்ணி ரெனியூ பண்ணணும். எப்பக்குள்ள பண்ணணும்? எக்ஸ்பைரி டேட் இப்போ ஜூன் 30 இருக்கு அப்படின்னா 30 days ப்ரியரா பண்ணணும். ஜூன் 1க்கு முன்னாடி எல்லாம் வந்து ரினியூவல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ப்ரியர் 30 daysல பண்ணாம ஜூன் 1, 2, 3 அந்த மாதிரி பிஃபோர் எக்ஸ்பைரி ஆனா 30 daysக்கு ஆஃப்டர்ல பண்றாங்க இல்லையா, அப்படி பண்ணா பெர் டேக்கு வந்து 100 rupees வந்து ஃபைன் போட்டு அதை வந்து ரினியூ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஓல்டு ப்ரொவிஷன் தான், சரிங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ FBO வந்து ரினியூவல் அப்ளிகேஷனை வந்து கன்சர்ன் அத்தாரிட்டிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா, இப்போ ஜூன் 30 நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த ஜூன் 30ல இருந்து நெக்ஸ்ட் வர 30 daysக்குள்ள ரினியூவலுக்கான டெசிஷன் வந்து கன்சர்ன் அத்தாரிட்டி FBOக்கு வந்து தெரியப்படுத்தணும். விச் மீன்ஸ் ரெனியூவல் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடணும் within 30 days from the date of expiry அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை ப்ரியரா வந்து 30 daysக்கு முன்னாடியுமே வந்து ரினியூ பண்ணல, பெனால்டி டிக்கெட்டும் வந்து ரினியூ பண்ணல, எக்ஸ்பைரியும் ஆயிடுச்சு, அப்படியே இந்த பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கன்சர்ன் லைசன்சிங் அத்தாரிட்டி அந்த லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை வந்து என்ன செஞ்சிருவாங்க? கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் பிசினஸை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த FBO என்ன செய்யணும்? ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் தான் போடணும். ஆஃப்டர் 3 months ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஓல்டு ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே கிடையவே கிடையாது இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம். அப்ப நியூ ப்ரொவிஷன் என்னன்னு சொல்லி தான் பார்க்கணும். ஓகே, சப் ரெகுலேஷன் 2.1.7 டீல்ஸ் வித் வேலிடிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ். இதுல கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு FBO உடைய லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாலோ இல்ல அப்படின்னா கேன்சல் பண்ணப்பட்டாலோ இல்ல நான் இந்த மாதிரி ஃபுட் பிசினஸே வந்து நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட சரண்டர் பண்ணா மட்டும்தான் அந்த லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வேலிட் இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். மற்றபடி இங்க இருக்க மாதிரி 1 to 5 years தான் வேலிட் அப்படிலாம் கிடையாது. லைஃப் லாங்கா வேலிடிட்டி வந்து இருக்கும். அப்போ ஒன் டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறோம்ல லைசன்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்குலாம், அப்படி கட்டினா மட்டும் போதுமா அப்படின்னு கிடையாது. ஆனுவல் லைசன்ஸ் ஃபீ கட்டணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது போக ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஆர் ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ஃபார்ம் என்னமா? 2 ஃபார்ம் இருக்கு ரிட்டர்னுக்கு. என்னது? ஃபார்ம் D1, D2. ஃபார்ம் D1 இஸ் ஃபார் ஆனுவல் ரிட்டர்ன் சப்மிட் பண்றவங்களுக்கு, அதர் தென் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ற FBOஸ்க்கு. ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து டீல் பண்றாங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும், அது ஃபார்ம் D2 வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அப்போ இதெல்லாம் ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ப்ராப்பரா இந்த ஆனுவல் லைசன்ஸ் ஃபீயோ இல்ல ரிட்டர்னோ வந்து FBO வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னா அவருடைய லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து சஸ்பென்ஷன் பண்ணப்படும். அதுக்கப்புறம் எப்ப அந்த சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் பண்ணப்படும், திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் த டியூ ஆனுவல் ஃபீ. எவ்வளோ வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டியோ அந்த மாதிரி அந்த டியூ ஆனுவல் ஃபீயை வந்து பே பண்ணணும். ரிட்டர்ன்ஸை ப்ராப்பர் பெனால்ட்டியோட வந்து சப்மிட் பண்ணணும். அப்பனாதான் அந்த சஸ்பென்ஷன் வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும். அந்த ஃபுட் பிசினஸை வந்து FBOs வந்து கண்டினியூ பண்ண முடியும். சஸ்பென்ஷன்ல இருக்கும் போது எந்த விதமான ஃபுட் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து FBOs வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. இப்போ ஒரு FBO வந்து ஆனுவல் லைசன்ஸ் ஃபீ வந்து கட்டல, ரிட்டர்ன் ப்ராப்பரா சப்மிட் பண்ணல, சஸ்பென்ஷன் பண்ணியும் அதை வந்து டியூ பே பண்ணி ரிவோக் பண்ணிக்கல அப்படின்னா அந்த கன்சர்ன் FBO இந்த FSS ஆக்ட இது ரிகார்டிங், அதாவது லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிகார்டிங் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி இதுக்கு ஆக்ட் அண்டர்ல இருக்கக்கூடிய பெனால்டி ப்ரொவிஷன்ஸுக்கு அவர் ஆளாவாரு அப்படின்னு சொல்றாங்க.
கிளாஸ் 3ல பாத்தீங்க அப்படின்னா சரண்டர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் லைசன்ஸ் சர்டிபிகேட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எஃபிஓ வந்து தன்னுடைய பிசினஸ் ஃபுட் பிசினஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாரு, இனிமேல் நடத்த போறது இல்லைன்னு டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, அப்படி கடையை அடைச்சது இல்லைன்னா இந்த ஃபுட் பிசினஸ் ஸ்டாப் பண்ண நாள்ல இருந்து ஆஃப்டர் 30 டேஸ்க்குள்ள வந்து தன்னோட லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை கன்சர்ன் லைசன்சிங் அத்தாரிட்டி கிட்ட சரண்டர் பண்ணிடணும். அப்படி சரண்டர் பண்ணும் போது அவர் அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் கட்டிருப்பாங்களா, அது வந்து ரீஃபண்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி கிளாஸ் 4ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளாஸ் 5ல இது ரிகார்டிங்கா ஃபர்தரா ஃபுட் அத்தாரிட்டி ஏதாவது கண்டிஷன் ஆர் ப்ரொசீஜர் வந்து இருந்தாலுமே அது வந்து அப்ளிகபிள் தான் ஃபார் த சப் ரெகுலேஷன். சரிங்களா? ஓகேவாமா? ஓல்டு ப்ரொவிஷன்ல வேலிடிட்டி ரிகார்டிங்கா நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம். 1 to 5 years இருக்கணும். ப்ரியர் 30 days வந்து ரெனிவல் பண்ணிருக்கணும். ஆஃப்டர் 30 days பிஃபோர் த எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா வந்து பெனால்ட்டி வந்து கட்டணும். பெர் டேக்கு 100 rupees இப்படிலாம் பார்த்தோம். எஃபிஓ வந்து அப்ளிகேஷன் ரெனிவல் அப்ளிகேஷன் போட்டதுல இருந்து அந்த கன்சர்ன் லைசன்ஸ் சர்டிபிகேட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எக்ஸ்பயர் ஆகிற டேட்ல இருந்து ஆஃப்டர் 30 daysக்குள்ள ரினிவல் ஆர்டர் வந்து கன்சர்ன் லைசன்சிங் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி எதுவுமே ரினிவல் ப்ராசஸே பண்ணல அப்படின்னா அவங்களுடைய லைசன்ஸ் அந்த கன்சர்ன் எஃபிஓட லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து கேன்சல் பண்ணப்படும். ஆஃப்டர் அவங்க வந்து பிசினஸ் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸ் சர்டிபிகேட் கேன்சல் ஆனதுல இருந்து 3 monthsக்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் போட்டு நியூவா தான் லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நியூ ப்ரொவிஷன் வந்துருச்சு. நியூ ப்ரொவிஷன் படி அந்த லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆர் கேன்சல் ஆர் சரண்டர் பண்ணப்பட்டா மட்டும்தான் அந்த லைசன்ஸ் வந்து வேலிடிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். மற்றபடி அதுக்கு வந்து எப்பவுமே வந்து எக்ஸிஸ்டிங் சப்சிஸ்டிங் அதாவது அது வந்து நடைமுறையில இருந்துகிட்டே தான் இருக்கும். எஃபிஓஸ் வந்து ஆனுவல் லைசன்ஸ் ஃபீஸ் கட்டணும், ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து சப்மிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க லைசன்ஸை. அப்போ சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணணும் அப்படின்னா கன்சர்ன் எஃபிஓ என்ன செய்யணுமா, டியூ ஆனுவல் ஃபீ ஆர் பெனால்ட்டி கட்டி ரிட்டர்ன்ஸை வந்து சப்மிட் பண்ணணும் ப்ராப்பரா. அப்படிலாம் எதுவுமே பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆக்டை வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க பர்டிகுலர் ப்ரொவிஷனை அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி இந்த ஆக்ட் அண்டர்ல பெனால்ட்டி ப்ரொவிஷன்ஸ் இல்லையா, அதுக்கு வந்து அந்த கன்சர்ன் எஃபிஓ ஆளாவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட், ஒருவேளை எஃபிஓ வந்து அவருடைய பிசினஸை வந்து க்ளோஷர் பண்றாங்க அப்படின்னா பண்ணதுல இருந்து 30 daysக்குள்ள வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஆர் லைசன்ஸ் சர்டிபிகேட்டை கன்சர்ன் லைசன்சிங் அத்தாரிட்டி ஆர் ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி கிட்ட வந்து சரண்டர் பண்ணணும். அப்படி சரண்டர் பண்ணும் போது அப்ளை பண்ணும் போது கட்டப்பட்ட ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. இது ரிகார்டிங்கா ஃபர்தரா ஃபுட் அத்தாரிட்டி ஏதாவது கண்டிஷன் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சப் ரெகுலேஷனுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பார்க்கலாம். ஆஃப்டர் சப் ரெகுலேஷன் 2.1.16 அப்புறம் 2.1.17க்கு அண்டர்ல நம்பர் ஆஃப் கிளாசஸ் வச்சு நியூ ப்ரொவிஷன் வந்து எடுத்துட்டு வராங்க. 2.1.16 எதை பத்தி இருக்கும்? இந்த ரெகுலேஷன் படி ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. அந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? குட், கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அப்பாயிண்ட் பண்ணப்படுற அவரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுற அந்த டிஓ வந்து எந்த ரேங்க்குக்கு கீழே இருக்கக்கூடாது, சப் டிவிஷனல் ஆஃபீஸர் ரேங்க்குக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் இருக்கு, இது இருக்கு. இதுக்கு ஆஃப்டரா ஒரு நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்றாங்க. எதுக்காக ஆட் பண்றாங்க பாருங்க, ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஆடிட். ஃபுட் அத்தாரிட்டி வந்து கிளாஸ் 1 படி என்ன என்ஷூர் பண்ணுவாங்க, பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வச்சு ஃபுட் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஃபிஓஸ். அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபுட் சேஃப்டி ஆடிட்லாம் யாரை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ ஃபுட் அத்தாரிட்டி அவங்களுடைய ஓன் அத்தாரிட்டிஸ்னால இல்ல அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஆடிட் பர்பஸ்க்காகவே ஃபெசையால அத்தரைஸ் பண்ணப்பட்ட அதர் ஏஜென்சினால இதை பண்றாங்க. கிளாஸ் 2லயுமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி இந்த மாதிரி பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஃபுட் சேஃப்டி ஆடிட் தான் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு ஸ்கீமை வந்து ஃபுட் அத்தாரிட்டி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி அண்ட் நேச்சர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் சொல்றாங்கம்மா. அதாவது எத்தனை முறை வந்து அந்த பர்டிகுலர் ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டரை வச்சிருக்க ரன் பண்ணக்கூடிய அந்த ப்ரிமைசஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும், என்ன மாதிரி, அதாவது ஷெட்யூல் 4ல பார்ட் 1, 2, 3, 4, 5 இப்படிலாம் பார்த்தோம். அப்போ எந்த பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிரைட்டீரியாஸும் ஃபாலோ பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்போ அந்த நேச்சர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனுமே வந்து
ஃபுட் அத்தாரிட்டி தான் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, ஃப்ரீக்வன்சி அண்ட் நேச்சர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். அப்போ ஃபுட் அத்தாரிட்டி இதை எதை வச்சு டிசைட் பண்றாங்க அப்படின்னா டைனாமிக் ரிஸ்க் பேஸ்டு மெக்கானிசம். அப்ப அது அண்டர்ல என்னெல்லாம் வருது, என்ன டைப் ஆஃப் ஃபுட் பிசினஸ் இது, பாஸ்ட்ல அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஹிஸ்டரி வந்து எப்படி இருக்கு, தேர்ட் பார்ட்டியோட ஆடிட் ரிசல்ட்ஸ் தான் என்ன இருக்கு, ரிஸ்க் கேட்டகரி ஆஃப் ஃபுட் ஹேண்டில் வந்து என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் நேச்சர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனை செட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஹைலி ரிஸ்க் பேஸ்ட், அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஒருவேளை ஹைலி ரிஸ்க் பேஸ்டா இருந்தாலுமே பாஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஹிஸ்டரி, தேர்ட் பார்ட்டி ஆடிட் ரிசல்ட்ஸ் வந்து வெல் ஃபிட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா மேபி நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து குறையலாம். இப்படிதான் இந்த ஸ்கீம் ஆஃப் பீரியடிக் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அந்த ஃபுட் சேஃப்டி ஆடிட்டை வந்து ஃபுட் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் 3 பாருங்க. கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, அதாவது இங்க ஃபுட் அத்தாரிட்டின்னு சொல்லியிருந்தாங்க, இங்க கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டியுமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் என்ன, அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர்ல வரக்கூடிய ஃபுட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு எவ்வளவு ரிஸ்க் அசோசியேட்டட் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டியுமே இந்த பீரியட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளாஸ் 4 படி. நெக்ஸ்ட் கிளாஸ் 3 படி. கிளாஸ் 4 என்னன்னு சொல்லி பாருங்க. கிளாஸ் 3ல கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி வந்து அந்த பீரியட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்து பிளான் பண்றாரு. அப்போ யார் வச்சு எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. பர்டிகுலர் அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ஆர் எனி ஆஃபீஸர் அத்தரைஸ்டு பை கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி வச்சு இந்த இன்ஸ்பெக்ஷன் ஆர் ஃபுட் சேஃப்டி ஆடிட்டை வந்து கேரி பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் 5ல இப்போ கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆர் ஃபுட் அத்தாரிட்டி சொல்லி அந்த ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர் வந்து ஃபுட் சேஃப்டி ஆடிட் வந்து அவங்களுடைய ப்ரிமைசஸ்ல வந்து பண்றாங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் ஏஜென்சி வச்சும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆடிட்டர்ஸ் ரெகக்னைஸ்ட் பை தி ஃபசை இவங்களை வச்சும் பண்ணலாம். பட் ஆனா அதுக்கான ஃபீஸ் வந்து FBO தான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ஃபுட் சேஃப்டி ஆடிட்டுக்குலாம் வரும்போது அந்த கன்சர்ன் ஆடிட்டர் அல்ல அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்றவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பா FBOs வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி டோட்டல் 7 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க FLRS 2011ல. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். 2016ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். FSS Act 2006ல ஷெட்யூல் 2ல ரிப்பீல் பண்ணப்பட்ட ஆர்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் இருக்கும். அப்போ இந்த FSS Act 2006 இது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதற்கு கீழே தான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பெர்மிஷன் வாங்கி ஃபுட் பிசினஸஸ் நடத்திட்டு வந்திருப்பாங்க FBOs. அவங்கெல்லாம் இந்த FLRS ரெகுலேஷன் நோட்டிஃபை பண்ணப்பட்ட நாள்ல இருந்து, அதாவது 1 ஆகஸ்ட் 2011ல நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க இந்த FLRS ரெகுலேஷனை. அப்படி நோட்டிஃபை பண்ணப்பட்ட டேட்ல இருந்து வித்தின் 1 இயர்க்குள்ள இந்த நியூ ரெகுலேஷன் படி அவங்களுடைய ப்ரீவியஸ் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பெர்மிஷனை வந்து கன்வெர்ட் பண்ணிடணும் வித்தின் 1 இயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை இந்த 2016க்கு முன்னாடி வந்து அமெண்ட்மெண்ட்ல வந்து 36 மந்த்ஸ்க்குள்ள அதுக்கடுத்து மாத்தணும்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. இந்த 13 ஜூலை 2016 படி அந்த ஃபர்ஸ்ட் இயர்ன்றத 36 மந்த்னு மாத்தினதை ஃபர்தரா டைம் பீரியட் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. 60 மந்த்ஸ்க்குள்ள மாத்தினா போதும், கன்வெர்ட் பண்ணா போதும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது பேலன்ஸ் எக்ஸ்பைரி பீரியட் இருந்தது அப்படின்னா நியூவா ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை. ஒருவேளை ப்ரீவியஸ் ஆக்டர் ஆர்டர் படி இருக்கக்கூடிய லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பெர்மிஷன்ல எந்த விதமான வேலிடிட்டி ஆர் எக்ஸ்பைரி டேட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணப்படலை அப்படின்னா இந்த FLRS ரெகுலேஷன்ல என்ன ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்களோ அதை பே பண்ணி தான் ரினியூ பண்ணணும். வித்தின் 1 இயர் இப்போ கிடையாது, என்னமா வித்தின் 60 மந்த்ஸ்ன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நீங்க இதை பார்த்துக்கிட்டா போதும். ரீசெண்டா வந்த அமெண்ட்மெண்ட் வந்து இதுதான் இந்த இயர்ல. அப்போ ஓல்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நியூ ப்ரொவிஷன்ஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்றாங்களா இல்ல ஆட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். 7 அமெண்ட்மெண்ட்ஸ் டோட்டலி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.